أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدر وجلاء حزني وذهب همي. يا الله. யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில நம்ம தப்சீர் பார்த்து வரோம். சூரா த்வாஹா 41 வசனங்களுக்கு பார்த்தோம். 42வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் அவங்களுடைய சமுதாய மக்களை பத்தியும் சொல்லிக்கிட்டு வரோம். 41வது வசனத்துல நம்ம பார்த்தோம், நஃப்சி, அதாவது மூசாவே, உண்மை நான் எனக்காக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை பத்தின விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து 42வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இத்ஹப் அன்த அஹூக பிஆயாதி வலா தனியா ஃபீ ஸிக்ரி. அதாவது நீங்களும் உம்முடைய சகோதரரும் என்னுடைய சான்றுகளோட போங்க. எங்க? என்னுடைய சான்றுகளோட செல்லுங்கள். என்னை நினைவு கூறுவதில் நீங்கள் இருவரும் சோர்ந்து விட வேண்டாம். அதாவது அடுத்த வசனத்துல அல்லாஹ் 43வது வசனத்துல சொல்றான், இது ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா. எங்க போங்க? நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அவன் எல்லைய தாண்டிட்டான், ஒரு அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கான், அந்த எல்லையை தாண்டி போற அளவுக்கு. அதனால நம்மளுடைய உபதேசங்களை அவங்கிட்ட போய் சொல்லுங்க. فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى. என்ன சொல்றாங்க? நீங்கள் இருவரும் மென்மையான சொல்லையே சொல்லுங்க, கடினமா பேச வேண்டாம். அவன் எல்லாம் மீறி போனாலும் சரி, அவங்கிட்ட நீங்க மென்மையா, ரொம்ப பொலைட்டா, ரொம்ப அழகா பேசுங்க. அவன் படிப்பினை பெறலாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பார்த்து. அப்படி இல்ல, அதுக்கு பயப்படலாம் அல்லது அல்லாஹ்வை அஞ்சலாம். அல்லாஹ் பத்தின ஒரு விஷயத்த சொல்லும் போது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா, அவன் நமக்கு மேல உள்ளவனா, அவன் தான் நம்மளை படைச்சானா, அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி வாழணுமா, அறியாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பினை பெறலாம். அல்லது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சக்தியும் ஆற்றலும் கொண்டவனா, அவன் தண்டிச்சா நம்ம எங்கேயும் போக முடியாதே, அவனுடைய தண்டனை கடுமையா இருக்குமே அப்படின்னு சொல்லி அஞ்சலாம். இது ரெண்டுல ஒண்ணு அவனுக்கு நடக்கலாம். அதனால நபியே, மூசாவே, நீங்களும் உன்னுடைய சகோதரரும் நம்மளுடைய சான்றுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. அந்த நேரத்துல நம்மளை நினைவு கூறுறத முதல்ல நீங்க சோர்ந்துட வேண்டாம். அதுக்கடுத்து அவன்கிட்ட போய் நம்மளுடைய விஷயங்களை சொல்லுங்க. இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உயர்ந்தோன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த உரையாடல் டயலாக் தொடருது. அதான் நம்ம 41வது வசனத்துல நம்ம பார்த்துட்டோம். நீங்க அங்க போங்க, உங்களை நம்மால எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீயும் உன்னுடைய சகோதரரும் என்னோட சான்றுகளோட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த 42வது வசனத்துல சொல்றான். அதாவது நான் வழங்கும் சான்றுகளையும் ஆதாரங்களையும் அற்புதங்களையும் பெற்று நீங்க செல்லுங்க அங்க. ஏன்னு சொன்னா, என்னை நினைவு கூறுறதுல நீங்க 2 பேரும் சோர்ந்து விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இந்த தொடருக்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னை நினைவு கூறுவதை தாமதப்படுத்திட வேண்டாம். அல்லாஹ்வை நம்ம திக்ர் செய்யணும்ல, அல்லாஹ்வை தொழுகணும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க தாமதமா, லேட்டா
செய்ய வேண்டாம், அந்தந்த நேரத்துல அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கம் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, நீங்கள் 2 பேரும் என்னை நினைவு கூறுவதுல பலவீனம் அடைந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு விளக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அப்போ முதல்ல நீங்க 2 பேரும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும். அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படி. அப்ப நாம எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கு அட்வைஸா சொல்றதுக்கு முந்தி நாம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இதே வசனத்துல அவர்கள் 2 பேரும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுல சோர்வடைய கூடாது. மாறா ஃபிரௌனை எதிர்கொள்ளும் போது அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறணும். இது ஃபிரௌனுக்கு எதிரா அந்த 2 பேருக்கும் அல்லாஹ் உதவி செய்ய காரணமா அமையும். அதோடு அவர்களுக்கு அது பலமாகவும் ஃபிரௌனை முறியடிப்பதற்கான ஆதாரமாகவும் அது இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல விளக்கமா சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல சோர்வடைய வேண்டாம். அது ஃபிரௌனை எதிர்கொள்ளும் போது அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறணும். அந்த ஃபிரௌன்கிட்ட போய் நம்ம பேசும்போது அந்த இடத்துல அல்லாஹ் பத்தி நம்ம நினைவு கூறணும். அப்படி நினைவு கூறுறது அவனுக்கு எதிரா நமக்கு உதவி செய்யறதுக்கு காரணமா அமையும். அதோட அவங்களுக்கு ரொம்ப பலமானதாகும், நமக்கு அந்த ஃபிரௌனை முறியடிப்பதற்கு ஆதாரமாகவும் அமையும். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ருங்கிறது, அல்லாஹ்வை நினைவு கூறுறதுங்கிறது பலமானது. நமக்கு மிகப்பெரிய எதிர்த்து உள்ள சக்தியை முறியடிக்கக்கூடியது. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நம்ம விக்கிர பத்தி ஒரு சிலர் அலட்சியமா நினைப்பாங்க. விக்கிர் செஞ்சுக்கலாம், தொழுது முடிச்சிட்டியா வந்துரு, அப்புறமா ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம அல்லாஹ்வை விக்ரு செய்யக்கூடியது இருக்கு, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியது இருக்கு. தொழுகை முடிச்சுட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு, தூங்கி எந்திரிச்சு நம்ம எல்லா நேரத்திலையும் ஒவ்வொரு நியமத்துக்களையும் ஒவ்வொரு அற்கொடைகளையும் நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு ஸ்டெப் டு ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நேரமும் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுறது நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதமா, ஒரு அழகான நிகழ்வா, ஒரு மிகப்பெரிய உதவியா நமக்கு ஆதாரமா அது இருக்குங்கிறத இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது மூலமா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, அடுத்த 43வது வசனத்தை பாருங்க. நீங்கள் 2 பேரும் ஃபிரௌன்கிட்ட செல்லுங்க, நிச்சயமா அவன் எல்லையை தாண்டிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஃபிரௌன் பிடிவாதம் பிடித்து எல்லையை மீறிட்டான், அல்லாஹ்வுக்கு அடிபணிய மறுத்து அவன் மீது போர் தொடுத்துட்டான். ஏண்டா நான் தானே மிகப்பெரிய இறைவன் சொன்னான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் ரொம்ப எல்லை மீறின அளவு கடந்த பேச்ச பேசிக்கிட்டு இருக்கான், பிடிவாதமாவும் இருந்துகிட்டு இருக்கான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவன்கிட்ட போய் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், அவன் பக்கம் ஈமான் கொள்ளக்கூடியவர்களா, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா வாங்க அப்படின்னு சொல்லுங்கன்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 43வது வசனத்துல சொல்றான். அடுத்து 44வது வசனம். அந்த வசனத்தோடைய ஹெட்லைனே எப்படி கொடுக்குறாங்கன்னா, அழைப்பு பணி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த பணியை செய்யும் போது அதுல கடுமை, வன்மமா, கரடு முரடா, கண்ட மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் இந்த இடத்துல ஹெட்லைனாவே கொடுக்குறாங்க. நீங்க 2 பேரும் அவன்கிட்ட போய் மென்மையான சொல்லுங்க, அவன் படிப்பினை பெறலாம், அல்லது அல்லாஹ்வை அஞ்சலான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இஸ்லாத்தை பத்தி நம்ம சொல்லும் போது, பிறருக்கு எடுத்து வைக்கும் போது, வீட்லயே நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு சொல்லி கொடுக்கும் போது கடுமையா சொல்லி கொடுக்க கூடாது. இஸ்லாம் அழகான மார்க்கம், ஈஸியான மார்க்கம், பிளெக்சிபிளான மார்க்கம். நமக்கு ஃபாலோ பண்றதுக்கு, நம்ம பின்பற்றி நடக்கிறதுக்கு ரொம்ப சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அவ்வளவு அற்புதமான மார்க்கம். அது கடுமையான மார்க்கம் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதுல கடுமை இல்ல, ரொம்ப அழகான சொல்லி மென்மையா அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. அவங்க அதன் மூலமா நீங்க சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ், அந்த விஷயத்துல அவங்க படிப்பினை பெறலாம், இல்லாட்டி ஒரு பயம் அச்சம் வரலாம். அதனால கடுமையா சொல்ல வேணாம். இந்த வசனத்துல மகத்தான படிப்பினை இருக்கு அப்படின்றத
நம்மளுடைய உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஃபிரௌன் ஆணவத்திலையும் எல்லை மீறதோட உச்ச நிலையில இருக்கிறான். இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாவின் படைப்புகள்ல அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். அப்படி இருந்தும் அவர்களை ஃபிரௌன்ட்ட மென்மையாகவும் நேசத்தோடையும் பேசணும்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நம்மள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு, நம்ம தான் எல்லா சர்வ சக்தியும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கு இல்ல. சும்மா ஒரு ஏதார்த்தத்துக்கோ ஒரு விளங்கிக்கிறதுக்காக, புரிதலுக்காக நான் சொல்றேன். அப்ப நாம நமக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட மென்மையா பேசுங்க, பரவாயில்ல மெதுவா சொல்லுங்கண்டா சொல்லுவோம். எவ்வளவு இடத்துல அராஜகம் நடக்கிறத பாக்குறோம். சர்வாதிகாரிகளா நடக்கிறத பாக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு மாறு செய்யக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடிச்ச ஒரு அடியாரை தேர்ந்தெடுத்து சொல்ல அனுப்பும் போது நீங்க அவங்கள்ட்ட மென்மையா சொல்லுங்க, நேசத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறான்டா. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு மென்மையானவனா, தன்மையானவனா, சகிப்புத்தன்மை மிக்கவனா இருப்பான். அல்லாஹு அக்பர். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட்ட சமாதானமா பேசுங்க. உனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், உனக்கு மறுமை என்கிறது இருக்குது, உனக்கு முன்னாடி சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி மென்மையா அழகா சாஃப்டா பேச சொல்றான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு இன்னும் அறிஞர்கள் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது சமரசமா பேசுங்க, அழகா பேசுங்க, இப்படி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இறைத்தூதரான மூசா அவங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனுக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு மென்மையான இலகிய எளிமையான சொல்லால் அமையணும். அப்பதான் அந்த அழைப்பு உள்ளங்கள்ல பாதிப்பையும் விளைவையும் ஏற்படுத்தும். அந்த அழைப்பு போய் இதயத்தை தொடும் அப்படிங்கறது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் 16வது அத்தியாயத்துல இருக்க 125வது வசனத்தை இதுக்கு ஆதாரமா ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. பாருங்களேன். உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சொல்றான், நபியே, அறிவார்ந்த மெய்ப்பொருள்களாலும் அழகான அறிவுரையாலும் உம்முடைய இறை வழிக்கு மக்களை அழைப்பீராக. மேலும் தேவைப்பட்டால் மிக சிறந்த முறையில் அவர்களுடைய விவாதம் புரிவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்த இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. அதாவது மக்களோட பேசையில அறிவுபூர்வமா அழகான பேச்சா நீங்க பேசுங்க, அந்த மக்களை இறைவனுடைய வழிக்கு கூப்பிடுங்க, இறைவனை பத்தி சொல்லுங்க, தேவைப்பட்டா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள்ட்ட விவாதம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி விவாதம் பண்றதை விட்டுட்டு நீங்க அழகான முறையில அந்த மக்களுக்கு அறிவார்ந்து சொல்ல, அழகான சொல்ல, இறைவனை பத்தின விஷயங்களை சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப பாருங்க, நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது நம்ம மென்மையாவும் அழகாகவும் அந்த இஸ்லாத்தை எளிமையாகவும் பேசும்போது அது உள்ளத்துல போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இதயத்தை தொடும். அந்த வார்த்தைகள் கரடு முரடா கடினமா பேசினா அதுல வெறுப்பு தான் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொல்றான். அப்ப அதன் மூலமா நமக்குள்ள படிப்பினை என்னன்னா, நம்ம இந்த மார்க்கத்தை பத்தி பேசினாலும் சரி, மற்ற விஷயத்தை பத்தி பேசினாலும் சரி, நம்மள்ட்ட சாஃப்ட்னஸ் இருக்கணும், கடிமை இருக்கக்கூடாது, முரட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. நம்ம மென்மையாக அழகாக நடந்துக்கிற போது அது மிகப்பெரிய தாக்கத்தையும் கொடுக்கும், அழகா கொடுக்கும், ஈர்ப்பு சக்தி அதுல இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா கோபம் கொந்தளிச்சுட்டா மென்மை தன்மை இல்லாம பாக்குது. பாதுகாக்கணும். ஏன்னா கோபம் ஷைத்தானுடைய செயல். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பு சுட்டு எரிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு கோபம் வரும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த கோபம் ஷைத்தானுடைய செயல் நெருப்பா இருக்கிறதுனால நீங்க போய் உழு செஞ்சு தண்ணியை ஊத்தி அதை அணைச்சிருங்க. உங்களுக்கு நின்றுகிட்டு இருக்கையில கோபம் வந்தா உட்காந்துருங்க, உட்கார்ந்து இருக்கையில கோபம் வந்தா படுத்துருங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு
அழகான ஒரு விஷயத்த அந்த அமைதிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இல்ல, எனக்கு ஞாபகம் வந்ததுனால அதை சொல்றேன். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்தை பத்தி சொல்லும் போது குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, வெளி மனிதர்களா இருந்தாலும் சரி, இந்த அழைப்பு பணியை பத்தி சொல்லும் போது, அல்லாஹுடைய ரசூலை பத்தி, இந்த இஸ்லாத்தை பத்தி நம்ம பேசும்போது அழகான மென்மையா ஒரு இனிமையான சொல்லுல பேசணும் அப்படிங்கறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறான். அடுத்து இதே தொடர்ல இன்னும் படிப்பினை பெறலாம்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க அவனோட மென்மையா பேசும்போது, யாரோட? ஃபிரௌனோட. இஸ்லாத்தை பத்தி, அல்லாஹ பத்தி நீங்க அழகான முறையில அன்பா மென்மையா பேசும்போது அவன் வந்து படிப்பினை பெறலாம் அல்லது அஞ்சலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? அவன் வந்து தற்போது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து, அதாவது அவன் தவறான வழியில இருக்கிறான். அது வந்து அந்த தவறான வழியை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கு. அந்த அழிவுல இருந்து அவன் மீண்டு வரலாம், அல்லது தன்னுடைய இறைவன் மீது அச்சத்தால அடிபணிந்து தன்மை உண்டாகலாம். அதனால நீங்க மென்மையா பேசுங்க, அன்பா பேசுங்க, அழகான முறையில் எடுத்து சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். ஆக வந்து படிப்பினை பெறுதல் அப்படிங்கிறது வந்து மிக ஒரு முக்கியமானது. அஞ்சுறது கீழ்ப்படியுங்கிறது இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தையா அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப இந்த தொடருக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூசாவே, ஃபிரௌனுக்கு நாம அவகாசம் அளிப்பதற்கு முன்பே அவனை அழித்து விட வேண்டும் என நீரும் உன்னுடைய சகோதரரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பாத்தீங்களா? அப்ப இறை தூதர்களுடைய சொல்லும் அறிவுரைகளை கேட்கும்போது அதை சீர்தூக்கி பார்த்து யதார்த்தத்தை உணர்ந்து ஏக இறை கொள்கையை ஒருவர் ஏற்கலாம், அது அவருக்கு தெளிவையும் அளிக்கலாம், அல்லது இறைவனுடைய தண்டனையிலிருந்து அவங்கள பாதுகாக்கலாம். மறுமை வேதனை அதை பத்தி நினைச்சு அவங்க அஞ்சி நடுங்கி உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் சத்தியத்தை சொல்பவர் வந்து நிதானத்தோட நளினத்தோட நம்ம அவங்களோட எதிரில இருக்கவங்கள்ட்ட பேசும்போது, எடுத்துரைக்க போது அது அவங்க உணர்வுகளை ஏற்படுத்தும். அதனால நம்ம எதிராளிகள்கிட்ட பேசும்போது நிதானத்தோடையும் நளினத்தோடையும் அவங்களோட எடுத்துரைக்கணும். அப்பதான் நேர் சொன்ன இந்த 2 அம்சங்கள்ல ஒண்ணு அவர் கேட்பாரு, திருந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதா நமக்கு எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம வந்து எதிரில இருக்கவங்க கிட்ட பேசும்போது எவ்வளவு ஒரு அழக, ஒரு பண்பாடா பேசணுங்கிறத நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஃபிரௌனை பொறுத்த வரையில அவன் வந்து திருந்த மாட்டாங்கிறது இறைவனுக்கு முன்னாடியே தெரியாமையா இருக்கும்? தெரியும். இருந்தாலும் அழைப்பாளர்கள் இது மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறது உணர்த்துறதுக்கும், ஃபிரௌன் மாதிரியான கொடுங்கோலனை கூட திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து, அது திருந்தாத காரணத்தினாலதான் இறைவன் வந்து அழிச்சான் அப்படிங்கிற சான்றை நிலை நிறுத்துறதும் தான் அல்லாஹ்வுடைய நோக்கமா இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அறிந்தவன். ஆனாலும் இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க, ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சிருக்கும். சரி, தெரிஞ்சுதானே அவன் அனுப்புறான். இருந்தாலும் அவன் திருந்துறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, அழைப்பாளர்கள் அவன மாதிரி கடுமையா இருக்க வன்னஞ்சம் பிடிச்ச கொடுமைக்காரர்கள்ட்டையும் எப்படி அழகான முறையில அழைப்பு பணி செய்யணுங்கிறத கத்துக் கொடுக்கறதுக்கும், அவன் திறந்ததுக்கு அழகான ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அப்பாசிய கலீஃபா இருக்கிறாங்கல்ல, மஅ்மூர் ரஷீத், அவருடைய காலத்துல, அதாவது வந்து ஒரு சிறந்த அறிஞரா அவர் இருக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பத்துல அவரை அந்த அப்பாசிய ஹலீஃபாவான மஅ்மூர் ரஷீத் அவரை ரொம்ப அறிஞராகவும் மிகப்பெரிய சிறந்த ஒரு மார்க்க மேதையாளோட இல்லாம ஹலீஃபாவாவும் இருக்கிறார். அவரை வந்து அன்றைய மார்க்க அறிஞர்கள்ல ஒருவர் வந்து ஒரு விஷயத்த வன்மையா கண்டிச்சு அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ மன்னர் அப்படிங்கிறத கூட அவர் பொருட்படுத்தாம கடுமையான சொல்லல ஹலீஃபாவை விமர்சிக்கிறார். ஆட்சியாளர்கள்டா பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ ஹலீஃபா மாமூரு கோபமே படாம அமைதியா சொன்னாராம். எப்படி சொன்னாராம் பாருங்களேன்.
நீங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மேலானவர் இல்லை. நான் அல்லாஹ்வுடைய விரோதி, ஃபிரௌனை விட மோசமானவனும் அல்ல. நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட நீங்க கீழே உள்ளவர் தான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமே அவ்வளவு கடுமையா இருந்த ஃபிரௌன் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போய் பேசும்போது, அவனை பத்தி எடுத்து சொல்லும் போது, மென்மையா, அழகா, சாந்தமா, நளினமா, அன்பா எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நீங்க என்ன நான் சரியில்லைன்னு சொல்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவரும் கிடையாது. நான் சரியில்லாம ஆக மோசமா நடக்கிறதுக்கு ஃபிரௌனோட மோசமானவனும் நான் கிடையாது. அப்பயே நீங்க இவ்வளவு கடுமையா பேசுறீங்க அப்படின்ட்டு அப்படி கோவமே படாம அமைதியா சொன்னாங்களாம். அவன் எந்த அளவுக்கு அவங்க அறிவாற்றல் மிக்கவர்களா இருந்திருக்கணும் பாருங்க. ஒரு ஹலீஃபாவா இருந்தோம், சிறந்த அறிவு கொண்டவர்களா இருந்ததுனால இவ்வளவு அழகா தன்மையா தன்னை கடுமையா விமர்சித்த ஒரு அறிஞர்கிட்ட சொல்றாங்க. இந்த செய்தி தப்சீர் மாஜிதியில எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதனால நம்ம அழைப்பு பணி செஞ்சாலும் சரி, மற்ற பணிகள் செஞ்சாலும் சரி, எதுலையுமே வன்மத்தோட கடுமையா நம்ம நடந்துக்கிற கூடாது. மென்மையா இருக்கணும், தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குதா? சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்மளுடைய குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உரியது. நம்ம வீட்டு குடும்பத்தார்கள்ட்டையும், நம்மளுடைய குடும்பத்து ஆண்கள்கிட்டையும், நம்ம பிள்ளைங்கள்ட்டையும், நம்மளுடைய சுற்றத்தார்ட்டையும் எப்படி இருக்கணும்? எல்லா நேரத்திலையும் அதே நேரத்துல கண்டிப்பு காட்டக்கூடிய நேரத்துல காட்டத்தான் வேணும். ஆனா அது வன்மமா இருக்கக்கூடாது, தன்மையா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லலையும் பேச்சிலையும் அழகா பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் நம்ம நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான வசனம் இந்த 41 இருந்து 44 வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகிய ஒரு அழைப்பு பணியோட அதனுடைய அழைப்பு பணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்கலாம். ஓகே, அடுத்த வசனத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். 45வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதற்கு அவங்க 2 பேரும், எங்கள் இறைவா, அவன் எங்களை உடனடியா தண்டித்து விடுவான் அல்லது எல்லை மீறி நடந்து கொள்வோன்னு நாங்க அஞ்சுறோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபியே மூசாவே, நீங்களும் உங்களுடைய சகோதரனும் நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய அத்தாட்சிகளை எடுத்துக்கிட்டு நீங்க அங்க போங்க. போய் அவங்கள்ட்ட கடுமையா நடந்துக்கிறாதீங்க, அவங்கள்ட்ட அழகான சொல்லுங்க. நீங்களும் அந்த இடத்த அல்லாஹ்வை நினைவு கூற சோர்ந்து விடாதீங்க, மறந்துடாதீங்க. நீங்க இப்படி அழகா சொல்லும் போது உங்களுடைய 2 பேர் பேச்சையும் கேட்டு அவன் என்ன செய்யலாம், எல்லை மீறி போயிட்டான், அவன் ஒண்ணு படிப்பினைப்படலாம், இல்லாட்டி அல்லாஹ்வை அஞ்சலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா. இதை கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சொல்றாங்க, காலை கோரினார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இன்னனா, நிச்சயமாக நாங்க 2 பேரும் பயப்படுறோம். எதை பார்த்து பயப்படுறோம்? அவன் எங்களை உடனே தண்டிச்சிருவானோ? ஏன்னா அவன் சர்வ அதிகாரியான, கடுமையான, முரட்டுத்தனம் பிடிச்ச, பொடிவாதம் பிடிச்ச மனுஷனா இருக்கிறான். அதனால அவன் உடனே எங்களை தண்டனை கொடுத்துருவானோ, அல்லது எல்லை மீறி அதையும் தாண்டி எதுவும் செய்வானோன்னு எங்களுக்கு பயமா இருக்கே அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்களேன், கொடுங்கோலான அந்த ஃபிரௌனிடம் சென்ற அழைப்பு பண்ணி கொடுக்குமாறு தூதர்களான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் உயர்ந்தோனாகி அல்லாஹ் ஆணையிட்ட போது தமக்கு ஏற்படும் அச்சம் அந்த 2 பேரையும் அல்லாஹ்விடம் அந்த அச்சத்தை வெளியிடுறாங்க. எப்படி? அல்லாஹ் எனக்கு பயமா இருக்கேங்க 2 பேருக்கும். அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். ஃபிரௌனிடம் அவ்வாறெல்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஊக்கத்தையும் எவ்வளவு பெரிய தைரியத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான் தெரியுமா? காலல்லா நஹாஃபா இன்னனி மஅகுமா அஸ்மா உங்க 2 பேரே கூட நான் இருக்கேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. பாருங்களேன், 46வது வசனத்தை இறைவன், நீங்கள் இருவரும் அஞ்சாதீர்கள், நிச்சயமாக நான் உங்களுடன் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவு பெரிய ஆறுதல்!
கவலையே படாதீங்க. நீங்க சந்தோஷமா போங்க. என்னுடைய கட்டளை எடுத்துக்கிட்டு போங்க. அழகான முறையில நளினமா, அன்பா, அரவணைப்பா சொல்லுங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். பயப்படாதீங்க. அஞ்சாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? ஒவ்வொன்னையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ முதலாவது வசனத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் தன்னுடைய பாதுகாப்பு கோரியத எடுத்து சொல்றான். எதுல? 45ல. எங்கள் ரப்பே எங்கள உடனடியா தண்டிச்சிருவான், அல்லது எல்லை மீறி நடந்துருவான்னு நாங்க பயப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் பிராவுன் விரைவா தண்டனை குடுத்துருவான், அல்லது வரம்பு மீறி நடந்துருவான், செய்யாத குற்றத்திற்கு அவர்களை தண்டிச்சிருவான்ட்டு பயப்பட்டாங்க. உடனே சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அவனுடைய பழக்கம் அப்படித்தானே இருக்குது. இந்த இடத்துல முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அந்த அடக்குமுறை செய்யக்கூடியவனா இருந்தான். அதனால அவங்க பயப்படுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதே சொல்லத்தான் சொல்றாங்க. அப்படித்தான் அவன் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துச்சு. இதெல்லாம் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 2 பேரும் அஞ்சாதீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன். அனைத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதனால நீங்க போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் ஃபிரௌன கண்டு அஞ்சாதீங்க. நிச்சயமா நான் உங்க கூட இருப்பேன். நீங்க பேசுவதையும், நீங்க சொல்லுவதையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால உங்கள் நிலையும், அவன் நிலையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனா நான் இருக்கேன். உங்களோட எந்த விஷயமும் எனக்கு தெரியாம இருக்காது. அவனது முன்னெற்றி ரோமம் என் கையில தான் இருக்குது. அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதனால என்ன அனுமதியின்றி அவனால் உங்களை எதுவுமே செய்யவோ, பேசவோ, ஒரு மூச்சு விடக்கூட எதையும் எந்த ஒரு ஆற்றலும் அவனுக்கு இருக்காது. உங்களோட இருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பையும், உதவியையும், ஆறுதலையும் உங்களுக்கு வழங்கக்கூடியவனா இருக்கேன். அதனால மூசாவே, ஹாரூனே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, தைரியமா போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதை இங்க பார்க்கிறோம். ஓகே. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 47வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க 2 பேரும் அவன்கிட்ட சென்று உறுதியா நாங்க இறைவனுடைய தூதர்களா இருக்கிறோம். அதனால எங்களோட இஸ்ரவேலர்களை அனுப்பி வை. அவர்களை கொடுமைப்படுத்தாத. உன் இறைவனது சான்று ஒன்றையும் உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல வழியை பின்பற்றுவர்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்று நீங்க சொல்லுங்கிறத இறைவன் சொல்லி கொடுக்குறான். அவன்கிட்ட போய் நாங்க உறுதியா உன்னுடைய இறைவன்கிட்ட இருந்து வந்த தூதரா இருக்கிறோம். எங்களோட இந்த கொத்தடிமைகளா அநியாயம் பண்ணி வைக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களை எல்லாம் எங்களோட அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய ரப்பு கிட்ட இருந்து சான்ற அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அதை யாரெல்லாம் பின்பற்றி நடப்பாங்களோ அவங்க மீது சாந்தி நிலவட்டும்னு சொல்லிட்டு ஃபிரௌன்ட்ட போய் நீங்க 2 பேரும் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். இத சொல்லும்போது பாருங்க, இதுக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, நீங்கள் 2 பேரும் அவன்கிட்ட சென்று நாங்க 2 பேரும் உறுதியா உங்களுடைய ரப்புட்ட இருந்து வந்த தூதரா இருக்கோம்னு சொல்லுங்க. அந்த 2 பேரும் போய் ஃபிரௌன சந்திக்க போறாங்க. உள்ள நுழைய அனுமதி கேட்டா அந்த மாளிகைக்குள்ள ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டாங்க. காத்து இருக்கிறாங்க. கடுமையான தடைகளுக்கு பின்னாடி அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சோதனைகள் தொடர்பான ஹதீஸ இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் இறைவனிடம் சான்று ஒன்றை உன்னிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்ன்ற சொல்லுங்க அவன்கிட்ட போய். அதாவது உன்னுடைய இறைவன் இருந்து ஆதாரத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற செய்திய அவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்வழியை பின்பற்றும் மீது சாந்தி சலாம் நிலவுக அப்படின்னு கூறுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியப்படுத்துறாங்க. அதாவது யாரெல்லாம் நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறாங்களோ அப்படி பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய ரப்புட இருந்து சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில தன்னை ரப்புன்னு சொல்லக்கூடிய நிராகரிக்கக்கூடிய அந்த ஃபிரௌன்ட்ட கூட தன்னுடைய தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பும் போது அவர்களோட அழகான முறையில தாவா பணி, அழைப்பு பணி செய்யுங்க, நல்லபடியா பேசுங்க, படிப்பினை பெறலாம் அல்லது அஞ்சலாம்
அவங்க கிட்ட போகையில நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன், நான் உங்களை பாதுகாக்கிறேன், நீங்க பேசக்கூடியதெல்லாம் நான் உங்க கூடயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே நீங்க எங்க கூட பணி சேவலர்களை அனுப்பிருங்க, அவங்களுக்கு கொடுமைப்படுத்தாதீங்க, உங்களுடைய இறைவனுடைய சான்றுகளை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், நல்ல வழியை பின்பற்றுவங்க மீது சாந்தி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ட்ட அவனுடைய அவையோர்கிட்ட அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். 47வது வசனம். யார் இதை ஏற்காம புறக்கணிச்சுட்டாங்களோ அவங்களுக்கு வேதனை இருக்கு அப்படிங்கறத உறுதியா நீங்க தெரியப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 47, 48 சூரா தாஹாவுடைய வசனங்கள். இந்த 47வது வசனத்தை சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க 2 பேரும் போங்க, நாங்க 2 பேரும் உங்களுடைய ரப்பு கிட்ட இருந்து தூதர்களா இருக்கிறோம்னு சொல்லுங்க. இத பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த 2 பேரும் பிராவுன்கிட்ட போய் அவனுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லணும், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகையில போய் நிற்கும் போது வாசல்ல ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. கடுமையான தடைகள் இருந்துச்சு அவனை போய் சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல நீண்ட ஹதீஸ் ஒண்ணு பார்த்தோம்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதுலயே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கறத இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்துல அது பெரிய ஹதீஸ் தானே, அந்த ஹதீஸ் தொடர்ல நம்ம பார்த்தோம் அவங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள போய் எல்லா விஷயங்களையும் பேசினாங்கிறத. அப்போ அதை ஒரு ஞாபகப்படுத்திட்டு அடுத்து சொல்றாங்க, நல்ல வழியை பின்பற்றுவோம் மீது சாந்தி சலாமும் நிலவட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நல்ல வழியை நீ பின்பற்றினா உன் மீது சாந்தி நிலவும். இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நம்ம கொடுக்குறாங்க. கிழக்கு ரோமானிய பேரரசர் ஹெர்குல் மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல இந்த மாதிரி எழுதினாங்களாம், அளவில்லா அருளாளன் நிகரே எல்லா அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிழக்கு ரோமானிய பேரரசர் ஹெர்குல்ஸ்க்கு எழுதினது. இந்த ஹெர்குலிஸ் மன்னன் இருக்கிறார்ல, அவருக்கு எழுதப்பட்ட கடிதம். நல்ல வழியை பின்பற்றியவர் மீது சாந்தி சலாம் நிலவட்டும் அப்படிங்கிற இறை வாழ்த்து. அதை எழுதினதுக்கு பின்னாடி இஸ்லாத்தின் ஓரிரை கொள்கை, அந்த அழைப்பை, இஸ்லாத்தினுடைய அழைப்பை ஏற்குமாறு நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாமின் படி வாழ்ந்தால் நீங்க பாதுகாப்பு பெறுவீர்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல பலன்களை 2 மடங்கா தருவான். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெர்குலிஸ் மன்னனுக்கு, அதாவது ரோம பேரரசுங்கிறது சாதாரண ஒரு அரசாங்கம் இல்ல, நாடு இல்ல, மிக பறந்து விரிந்த மிகப்பெரிய நாடு. அப்ப அந்த பகுதியை ஆளக்கூடிய அந்த ஹெர்குலிஸ் மன்னனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின கடிதம் இது. நீங்க ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தா 2 உலகத்திலையும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த துனியாவிலையும் பாதுகாப்பு இருக்கு, மறுமையிலையும் பாதுகாப்பு இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல பலன்கள், நன்மைகளை 2 மடங்கா தருவான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி தமிழாக்கம் ஹதீஸ் நம்பர் 7. அதுக்கடுத்து 2941, 4553 இந்த ஹதீஸ் நம்பர்கள் எல்லாம் போய் எடுத்து பார்க்கலாம் புகாரில. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 3637வது ஹதீஸாவும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஃபிரௌன்ட்ட போய் அழைக்க சொல்றான். நீங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க சாந்தியும் சமாதானமும் அடையலாம், உங்களுக்கு மிகப்பெரிய சலாம் உண்டாகும், சாந்தி உண்டாகும், நாங்க இறைவனால அனுப்பப்பட்ட தூதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்ன இந்த செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நடந்த நிகழ்ச்சியும்
அழகா நமக்கு ரெஃபர் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எல்லா மக்களையும் எல்லா பேரரசுகளையும் இஸ்லாத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், தூதுத்துவத்தின் பக்கம், இந்த ஓரிரை கொள்கை பக்கம் அழைத்தாங்க. அப்படி அழைக்கும் போது முதல் வார்த்தை எதுவா இருந்துச்சு? அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஈரேற்றம் அடைவீர்கள், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அதையேதான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌன்கிட்ட போய் நல்ல வழியை நீங்கள் பின்பற்றியவர்களா இருந்தால் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்று அல்லாஹ் சொல்ல சொல்லி அனுப்பியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன? யார் நல்ல வழியை பின்பற்றி நல்ல அமல்கள் செய்து ஓரிரை கொள்கையில் உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சாந்தி நிலவும், அமைதி கிடைக்கும், நிம்மதி கிட்டும். அப்போ நிம்மதி இல்ல, சஞ்சலமா இருக்கு, கவலையா இருக்கு, பிரச்சனையா இருக்குண்டா எங்க பிரச்சனை, எங்க கோளாறு? நம்மளோட ஈமான்ல ஏதோ சம்திங் நடந்திருக்கு. நம்ம ஒருத்தர் அப்படி யோசிச்சு பாக்குறோமா? ஏன் பிரச்சனை? ஒரே வீட்டுல பிரச்சனையா இருக்குது, ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கு, ஒரு நிம்மதி இல்லையே. அவ சொன்னதுதான், இவ மூட்டி விட்டுருப்பா, இதுதான் சரியில்லை. இப்படி பல விஷயங்களை யோசிக்கிறோமே தவிர, மத்த உலக விஷயங்களை ஆய்வு பண்றோமே தவிர, நம்மளோட ஈமான்ல என்ன குறை இருக்குது? நம்ம எந்த விஷயத்துல இந்த ஏகத்துவ விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டோம்? நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு மாறுபாடா ஏதாச்சும் நடந்துட்டோமா? அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கணும். இந்த வசனங்கள் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ஓரிரை கொள்கையில வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சாந்தி நிலவும். அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, மாறு செய்யக்கூடியது அல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத தன்மையும் வரும்போது நாம ஒவ்வொருத்தரும் நம்மள சீர்தூக்கி பார்க்கணும். நம்மளோட ஈமானை சரி செய்யக்கூடிய விஷயங்களே பார்க்கணும். நம்மளுடைய ஈமான்ல ஏதாச்சும் சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம நினைவூட்டி நம்ம திரும்பி பார்த்து அதை சரி செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட இருந்து நிம்மதியும் சாந்தியும் அமைதியும் நமக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்காங்கிற மிகப்பெரிய ஒரு படிப்படைய இந்த வசனத்துல பார்க்கலாம். யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு நேரத்திலும் யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறக்கூடியவர்களாக, உன்னிடமே திரும்பக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் போது எங்கள் ஈமானை அலசி உரசி பார்த்து யா அல்லாஹ் நாங்கள் நல்லையோ பெறக்கூடிய நன்மக்களாக உன் பக்கம் மீண்டும் உன்னை வணங்கி உன்னிடம் உதவி பெறக்கூடிய, உன்னிடமிருந்து வரக்கூடிய அந்த சாந்தி அமைதியை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த வசனம் பாருங்க, 48வது வசனம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கிட்டையும் அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு எந்த ஒரு பலகீனம் இல்லை, அவன் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன், அந்த சராசரங்களை படைத்தவன், நிர்வகிப்பவன், இப்படி எல்லாம் சொல்லி அழகான முறையில அனுப்பிட்டு அவங்களுக்கு அதை திருந்தி வாழ்றதுக்குரிய அவகாசத்தையும் கொடுத்துட்டு, இன்னைக்கு நபிமார்களை அனுப்புனாங்க, அவங்க சொல்லி முடிச்சாங்க, கேட்கல, சாயந்தரமே அழிச்சிடுறது இல்ல, நாளைக்கே அழிச்சிடுறது இல்ல, ஒரு மாசத்துல அழிக்கிறது இல்ல, ஒரு வருஷத்துல அழிக்கிறது இல்ல. நல்ல வாழ்க்கைக்கு தேவையான அவங்க இவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டாங்க, அவங்க ஒரு டைம் எடுத்து லேர்ன் பண்ணி திருந்தட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அவகாசத்தை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்றான், இதை ஏற்க மறுத்து புறக்கணிப்பவருக்கு வேதனை உண்டு. எங்களுக்கு உறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும். அதேதான் இன்னைக்கு நமக்கும். எப்படி அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹ்விடமிருந்து வந்த தூது செய்தியை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ, ஏற்க மறுத்துட்டு வாழ்றாங்களோ அவங்களுக்கு வேதனை இருக்கு அப்படிங்கிறத நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, உறுதியா எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்துள்ள இந்த பாதுகாக்கப்பட்ட இந்த இறை அறிவிப்புல யாராவது இறை சான்றுகளை ஏற்க மறுத்து இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு வேதனை உரியதா இருக்குங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதையே சுப்ஹானல்லாஹ் வேறு வசனங்களை இந்த இடத்துல நமக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் 3 சூறாவுல இருந்து 3 வசனங்களை 3 இடத்துல நமக்கு எடுத்து இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அந்த வசனங்களையும் பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். அல்லாஹ் சொல்றானா, யார் எல்லை மீறி மறுமை வாழ்க்கையை விட இம்மை வாழ்க்கைக்கு முன்னுரிமை வழங்குறாரோ அவருடைய புகலிடம், அவரோட தங்குமிடம், அவரோட இருப்பிடம் எதுவா இருக்கும் தெரியுமா? நரகமா இருக்கும். அல்லாஹ் இதுல இருந்து எங்க அனைவரையும் பாதுகாத்தரலாம். 79வது அத்தியாயம். சுப்ஹானல்லாஹ். 79வது அத்தியாயத்துல 37, 38, 39 இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். யார் எல்லை மீறி அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிச்சு வாழ்வாங்களோ அவங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய புகலிடம் தங்குமிடம் நரகமா இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சதோட மட்டும் இல்ல, இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல இந்த வாழ்க்கை, அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய அந்த அபிலாசை, பேராசை, இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைக்கு வழிபட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே மனிதர்களை பார்த்தீர்களா? மனோ இச்சை கடவுளாக எடுத்துக்கொண்டார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தீங்களா? கடவுள்களா சிலைகளை மற்றதை எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய மனோ இச்சைப்படி நடந்தாங்கண்டா, மனம் சொல்றபடி வாழ்ந்தாங்கண்டா, அந்த மனசை அந்த கல்வை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி என்னத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கோம்? அவங்களுடைய தங்குமிடம் நரகமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். இங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சூரா நாசியாத் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் எல்லை மீறி பிடிவாதம் பிடித்து வரம்பு மீறி இந்த உலக வாழ்க்கையை முதன்மைப்படுத்துகிறாரோ, தனது மார்க்கத்தையும் தன்னுடைய மறுமையையும் விட இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளித்தாரோ நிச்சயமாக நரகம்தான் அவரது புகலிடம் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவங்க திரும்பி செல்ல வேண்டிய இடம் நரகம். அவரது உணவு ஜக்கூம் என்னும் கள்ளி மரம், அவரது பானம் கொதி நீராகும். அல்லாஹ் காப்பாத்துறப்பே 3 வசனம் அடுத்தடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாத்தீங்களா, அப்ப இந்த உலக வாழ்க்கைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 50, 60 வருஷம் அல்லது அதிகப்படியா போனா 100, அதுவே ரொம்ப 100 எல்லாம் போய் வாழ்றது ரொம்ப கம்மி இல்லையா? அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். 36, 37, 38 இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 39 இந்த வசனங்கள்ல யார் இந்த உலக வாழ்க்கையை முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ ஃபைன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்த வசனம், யார் அந்த ஆத்மாவை அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துறாரோ அவரோட ஒதுங்குமிடம் சொர்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அப்போ யார் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாறு செய்யறாங்களோ, அல்லா நீ காப்பாத்தி அல்லா. இன்னைக்கு உலக ஆசை நம்மளுடைய அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்த முடியாதுதானே இன்னைக்கு மாற்று மத கல்ச்சரை பின்பற்ற சொல்லுது. இஸ்லாமிய கல்ச்சரை நம்ம பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் நாம பின்பற்றி, நம்ம குடும்பத்தார் பின்பற்றி, நம்ம உற்றார் உறவினர்கள் பின்பற்றி, நாம போக இடக்கூடிய எல்லா இடங்கள்லயும் ஃபாலோ பண்றோமா? எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்கலாம். நம்மளுடைய மார்க்கத்தை, நம்மளுடைய ஈமான விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுத்துடுறோமே. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தா அந்நிய கல்ச்சரை பின்பற்றுறவங்க அழகா நெத்தியில பொட்டு வச்சு அது வர்றாங்களே. ஆனா நம்ம அவங்க வீட்டுக்கு போனா தலையில இருக்க துணிய கூட முக்காட்ட கூட நமக்கு ஹிஜாபு பேணணும்ன்றத கூட எடுத்துட்டு, இல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் அப்படி போகக்கூடாது, கருப்பு கலர்ல போட்டுட்டு போக கூடாது, அவங்க அபசகுனமா நினைப்பாங்க, அப்படி நம்ம சமாதானம் சொல்லிடுறோமே இல்லையா?
மன இச்சை கட்டுப்பட்டுறோமே. பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, அவங்க எல்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்க, அவங்க எல்லாம் அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுறாங்க, அவங்க எல்லாம் அவங்க கிறிஸ்துமஸ கொண்டாடுறாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்க, ஆசைப்படுறாங்களே அப்படின்னு அவங்களுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோமே. மனோ இச்சைக்கு வழிபட்டு தானே. சின்ன பிள்ளையில இருந்து, சின்ன வயசுல இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுவாங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாம அவனுடைய வந்த தூத புறக்கணிச்சு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி இந்த இம்மை வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்றாங்களோ, நிச்சயமா அவங்களுடைய தங்குமிடம் நரகம், அவங்களுடைய உணவு ஜக்கூம், அவங்களுடைய குடிப்பானம் குடிநீர்ன்னு அல்லாஹ் தஆலா சொல்றானே. இத சொல்லி கொடுத்தா எந்த புள்ள விரும்பும்? எந்த புள்ள கேட்கும்? இல்லையா? அதுதானே நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் என்ன? எவ்வளவு அதுக்காக வான வேடிக்கை, வெடி, காசை அப்படியே பத்த வச்சு எரிச்சு தூள் தூளா தூசா சாம்பலாக்குறது செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அதை பார்த்து நம்ம பிள்ளைங்க கேட்டா இந்த வசனங்களை அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டணும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான வேடிக்கையை வச்சிருக்கான். இதை விட எந்த கண்ணும் பார்க்காத கேட்காத கல்பு நிறைந்த ஒரு சுகத்தை இன்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். அதை நம்பி நம்ம வாழ்வோம். அதுக்காக இங்க பட்னி கிடக்க சொல்லியிருக்கானா? இங்க நம்ம பரதேசியா வாழ சொல்லியிருக்கானா? இல்லையே. என்னுடைய நேரத்தை அனுபவிங்க, அல்லாஹ் அழகானவன், நீங்க அழகா உடுத்துங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், மாற்று மத கல்ச்சரை பின்பற்றாதீங்க, உன்னை நப்சுக்கு வழிபட்டு போயிடாதீங்க. உங்களை வழிகெடுக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி உங்களுடைய ஷைத்தான் இருந்துகிட்டே இருக்கிறான். எல்லா வகையிலையும் மாறு செய்ய தூண்டுவான். உங்க நப்சுக்கு வழிபற்றாதீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கானே. அப்படி இருக்க மாற்று மத கல்ச்சரை நம்மளால எப்படி பின்பற்ற முடியும்? எப்படி யூத நசாராக்களுடைய வழிமுறைகள் படி பின்பற்றி பர்த்டேவும் வெட்டிங் டேவும் அந்த பண்டிகையும் இந்த பண்டிகையும் நியூ இயரும் மெழுகுவத்தியும் நமக்கு செலிப்ரேஷன் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம், இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகிய கண்ணியமான மார்க்கம், எவ்வளவு உயர்வான மார்க்கம், எவ்வளவு உன்னதமான நம்மளுக்கு பயன்பாடுகளை செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்திருக்கு. அதை விட்டு போட்டு நம்ம இன்னும் அந்நிய கல்ச்சருக்கு பின்னாடி போகணும்டா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், யார் நம்முடைய வசனங்களை புறக்கணித்து எல்லை மீறி மர்மை வாழ்க்கையை மறந்து இம்மை வாழ்க்கைக்கு முன்னுரிமை வழங்குகிறாரோ அவர்களுடைய தங்குமிடம், அவர்களுடைய புகலிடம் நரகம்தான். கொஞ்ச நேரம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா சிறு நெருப்பு நம்ம மேல பட்டா நம்மளால தாங்க முடியாது. ஆனா இது சிறு நெருப்பு இல்ல, பெரும் நெருப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நரகத்தின் நெருப்பில இருந்து பல மடங்கு உஷ்ணம் குறைக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தோடைய நெருப்புல 69 பகுதி குறைச்சு அந்த 70ல ஒரு பகுதியத்தான் அல்லாஹ் தாலா உலக நெருப்ப அனுப்புனானா. அந்த நெருப்பையும் கடல்ல அழுத்தி அமுத்தி அதனுடைய உஷ்ண தன்மைய அதனுடைய ஹீட்டை குறைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பை நமக்கு கொடுத்திருக்கானா. சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பு பட்டாவே நாங்க புகஞ்சு தீஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடுறோமே. அப்போ அந்த நரக நெருப்பு இத பத்தியெல்லாம் நம்ம அறிஞ்சிருந்தா, இத பத்தியெல்லாம் நம்ம புரிஞ்சிருந்தா, இதனுடைய தாக்கத்தை நம்ம இது உண்மைன்னு நம்ம நம்பி இருந்தோம்டா மாற்று மத கல்ச்சருக்கு போவோமா? இந்த மார்க்கத்தை விட்டுட்டு மறுமையை விட்டுட்டு நம்ம இம்மை வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுப்போமா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். அப்ப இவைங்க ஒவ்வொன்னையும் நம்ம அறியக்கூடியவர்களா, தெரியக்கூடியவர்களா, புரியக்கூடியவர்களா, படிக்கக்கூடியவர்களா, நினைவூட்டக்கூடியவர்களா நாம ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி காட்டக்கூடிய ஒரு வசனம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கொழுந்து விட்டெறியுடைய நரக நெருப்பை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். நற்பேரற்றவரை தவிர வேற யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். அவர் நம்முடைய வசனங்களை ஏற்க மறுத்து அதை புறக்கணித்தவர் ஆவார். 92வது அத்தியாயம். இப்ப நான் முதல்ல சொன்னது 79வது அத்தியாயம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 92வது அத்தியாயத்துல 14, 15, 16 இந்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய வசனங்களை மறுத்து வாழ்ந்த அந்த மக்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் நரகம் இருக்குங்கிறான். அத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டும் போது பாருங்க,
14வது வசனம் 92ல فأنذرتكم نارا تظل لا يصلاها إلا الأشقى அல்லதி கذب வத்தவல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை சொல்ல பாருங்க. அல்லதி கذب வத்தவல்லா, அந்த பொய்யுரைத்து புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட நரகத்தை வச்சிருக்கானா, பாந்தத்துக்கும் நாரம் தலல்லா, கொழுந்து விட்டெரியும் நரகம். அதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பொய் பேசி புறம் பேசி குழப்பம் செஞ்சு திரியிறீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் நான் எச்சரிக்கை செய்யறேன். கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம் இருக்கு. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல நரகவாசிகளைய அந்த நரகவாசிகள்லயே மிகவும் லேசான வேதனை கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார்ல, அவருடைய உள்ளங்கால்களுடைய நடுவுல 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படுமா. அவற்றால அவருடைய மூளை கொதிக்குமா. இந்த ஹதீஸ நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி தமிழாக்கம் 6562வது ஹதீஸ். முஸ்லிம் ஷரீஃப்ல 363வது ஹதீஸ். ஜாமியு திர்மிதியில 2529வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, யார் அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்கிறாங்களோ, ஏகத்துவத்தை மறுத்து வாழ்றாங்களோ, தூதுத்துவத்தை புறக்கணிக்கிறாங்களோ, ஓரிரை கொள்கையில இணை வைக்கிறாங்களோ, ஷிர்கை ஏற்படுத்துறாங்களோ, இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, இந்த உலகமும் அதுல இருக்க உல்லாசமும் அதுல இருக்க ஜாலியும் அதுல இருக்க என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை புறக்கணிச்சு, நோன்பை புறக்கணிச்சு, ஜக்காத்தை அலட்சியப்படுத்தி, அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த பக்கம் ஓரமா தூக்கி வச்சுட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்தா என்னவா இருக்குமா? நரக நெருப்பு. அதுல ரொம்ப கம்மியான அளவு வேதனை உள்ளவங்க உள்ளங்கால்ல இந்த கால்ல ஒரு நெருப்பு கட்டி அந்த கால்ல ஒரு நெருப்பு கட்டி தூக்கி வைக்கப்படுமா. அப்படியே மூளை உருகி ஊத்துமா, கொதிக்குமா. பாத்தீங்களா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பேற்பட்ட விஷயத்தை சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிரௌன்ட்ட அனுப்பி, நீ இந்த மார்க்கத்தை ஏத்துக்கொண்டா உனக்கு சாந்தி, உனக்கு சமாதானம், உனக்கு அமைதி, உனக்கு நிம்மதி. இங்க மட்டும் இல்ல, மறுமையிலையும் 2 உலகத்திலையும் அல்லாஹ் உனக்கு கொடுக்கக்கூடிய உனக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடையை ரெட்டிப்பா கொடுப்பான். ஆனா அதை புறக்கணிச்சா, அதை மறுத்தா, அதை ஏற்க மறுத்து உதாசீனப்படுத்தி வாழ்ந்தா உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. நீங்க போய் தங்கக்கூடிய இடம் நரகம்தான். இன்னொரு அறிவிப்புல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசிலேயே மிக குறைவான வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மனிதர் யார் தெரியுமா? அவருக்கு நெருப்பாலான 2 காலணிகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த 2 காலணிகளும் வார்களும் இருக்கும். அது அடுப்புல வைக்கப்பட்டுள்ள அந்த அந்த செப்பு பாத்திரம் கொதிப்பதை போன்று அவரது மூளை அது கொதிக்கும். நல்லா ஒரு செருப்பை போட்டு விடுவானா. அந்த செருப்போட வாரும் அந்த செருப்பும் நெருப்பால ஆனதா இருக்குமா. அடுப்புல தூக்கி ஒரு பாத்திரத்துல தனியா ஊத்தி வச்சா செம்பு பாத்திரத்துல கொதிக்குமே, அப்படி தளண்டு. இன்னைக்கு போய் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டியில தண்ணிய புடிச்சு அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு அது எப்படி கொதிக்குதுன்னு பாக்கணும். அந்த மாதிரி மூளை கொதிக்குமா. நரகவாசிகள்ல இவர்தான் மிக குறைவான வேதனை அனுபவிப்பரா இருப்பார். அவரோ நம்மை விட வேறெவருக்கும் மிக கடுமையான வேதனை செய்யப்படவில்லை என்று எண்ணுவார். அந்த அளவுக்கு வேதனை கடுமையாக இருக்கும். ஒத்த செருப்ப போட்டவர் அவரை நினைப்பாராம், நமக்குதான் பயங்கர வேதனை அப்படின்ட்டு நினைப்பாராம். அந்த அளவுக்கு அது இருக்குமா. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு சஹீஹ் முஸ்லிம்ல 364வது ஹதீஸா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி வாழும்போது இந்த உலகத்திலேயும் நமக்கு சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி. சில சோதனைகள் வரத்தான் செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை நான் சோதனை களங்களா ஆக்கியிருக்கேன். உங்களுடைய பொறுமையை டெஸ்ட் பண்றதுக்காக, உங்களுடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்றதுக்காக,
உங்களுடைய மனக்கட்டுப்பாடை டெஸ்ட் பண்ணுவதற்காக, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்படுறீங்களா, கட்டுப்பட்டு வாழ்றீங்களான்னு உங்களை சோதனை செய்வதற்காக நான் இந்த சோதனைகளை அமைச்சிருக்கேன். ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சாந்தி, ஒரு சமாதானம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கேன் இந்த உலகத்துல. மறுமையில நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அது மட்டும் இல்லாம இந்த இறை வசனங்களை பிராவனும் அவனுடைய மக்களும் ஏற்றுக்கொள்ளல. அது மட்டுமில்ல, இதே மாதிரி தான் மற்ற மக்களும் இருந்தாங்க. அப்படி வாழும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த வசனத்தை ஏத்துக்கிறவும் இல்ல, தொழுகவும் இல்ல, மாறாக பொய்யென கருதி புறக்கணிச்சுட்டோம். 75வது அத்தியாயத்துல 31, 32வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நாங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளல, நாங்க அது உண்மைன்னு நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்ல தொழுகவும் இல்லை, அதையெல்லாம் புறக்கணிச்சு அத பொய்ன்னு சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், புறக்கணித்து வாழ்ந்தவங்களுக்கு கேடுதான், பின்னர் அவங்களுக்கு கேடுதான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு கர்வத்தோடு நடந்து செல்கின்ற இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா விடுக்கக்கூடிய எச்சரிக்கையும் கண்டனமா இது இருக்குது. ஏன்னு சொன்னா மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்து அல்லாஹ் சொல்றான், உன்னை உருவாக்கி இறைவனையே நீ ஏற்க மறுத்த நிலையில இத்தகைய அலங்கார நடை உனக்கு பொருத்தம் தானா? அல்லாஹ் தஆலா கேக்குறான். அவன் படைச்ச பூமி, அவன் கொடுத்த ரூஹு, அவன் கொடுத்த உடலு, அவனுக்கு வாழ்க்கிற வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவனை நீ மறுக்கிறியா? மறுத்து இந்த உலக அலங்காரத்துல நீ பெருமையா நடை போடுறியா? இது உனக்கு பொருத்தமா? அல்லாஹ் தஆலா கேக்குறான். யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து அதை பொய்யென்று சொல்லி புறக்கணிச்சு தொழுகவும் இல்லாம இருந்தாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுதான் அவர்களுக்கு பரிசு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு. இன்னைக்கு நீங்க இதை சுவைத்து பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அப்போ நம்ம இதையெல்லாம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல நமக்கு சொல்லி காட்டுறான்? நாம நம்முடைய உள்ளத்தால் புறக்கணிச்சிடக்கூடாது, மறுத்திடக்கூடாது. நம்மளுடைய செயல்களாலும் புறக்கணிச்சு மறுத்திடக்கூடாது. நம்ம உள்ளத்தாலும் ஏற்று ஈமான் கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்களாலும் நல்ல அமல்கள் செய்யணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 47, 48வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுன் இடத்துல சொல்லக்கூடிய இந்த செய்திய அவன் மறுத்து புறக்கணிச்ச செய்திய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க மறுத்துறாதீங்க, நீங்க புறக்கணிச்சிடாதீங்க. நீங்க அப்படி புறக்கணிச்சீங்கன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் தயாரா இருக்கு. போய் தங்கக்கூடிய இடத்திலேயே மோசமானது கெட்ட கெட்ட இடமா இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், இந்த மோசமான தங்கும் இடத்திலிருந்து, இந்த நரக படைப்புள்ளிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து, யா அல்லாஹ் உன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் ஏற்று ஈமான் கொண்டு அதை உள்ளத்தால் ஏற்று உடலால் நாங்கள் அழகான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும், எங்கள் சந்ததிகளையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் நண்பர்கள் சமுதாயத்தையும், யா அல்லாஹ் உலகத்தில் உண்டான மொமினான முஸ்லிமான அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நரக படுகொலியிலிருந்து பிற மக்களை காப்பாற்றக்கூடிய அழகிய இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களையும் நாங்கள் பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.